மிஸ்டர் ஸ்டாலின், இனி திமுக சார்பாக நடக்க இருக்கின்ற பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளில் கருப்பு சிவப்பு திமுக கொடியை நட்டால் நட்ட இடத்தில் வெட்டி வீழ்த்துகின்ற வேலையை நாம் தமிழர் கட்சிக்கு தந்துவிட வேண்டாம். கோவை கொடிசியா திடலின் பக்கத்தில் நின்று பெருங்கோபத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். என்ன நடந்தது பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மீது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அடக்குமுறைகளை இந்த ஆளுகின்ற வர்க்கம் ஏவி விடுவதை நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. கடந்த காலத்தில் சின்னத்தின் மீது கை வைத்ததில் தொடங்கி, என்ஐஏ ரெய்டு விட்டதில் தொடங்கி, இன்னும் அதிகபட்சமாக இந்த ஊடகங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக அண்ணன் சீமானின் மீதும் நாம் தமிழர் பிள்ளைகளின் மீதும் அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற அத்தனை அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளையும் தாண்டித்தான் மக்களுடைய தமிழர்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று 8.2 விழுக்காடு வாக்குகளை, கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை தாண்டி கடந்து வந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தான் கடந்து வந்த இந்த 15 ஆண்டு கால வரலாற்றில் தவிர்க்க முடியாத தினமாக பார்க்கின்ற மே 18 இன எழுச்சி நாள், அதை தாண்டி நவம்பர் 27 மாவீரர் நாள், இந்த 2 நிகழ்வையும் நம்ம தொடர்ச்சியா தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு பரப்புல நின்று தாய்ப்புலி அண்ணன் சீமானின் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நாம் அதை பொதுக்கூட்டத்தையே மாநாடு போல நாம் நடத்தி வருவது உறவுகள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த ஆண்டு கொங்கு மண்ணாக இருக்கக்கூடிய கோவை மண்ணில் கொடிசியா திடலில் எழுச்சியும் புரட்சியுமாக இந்த மே 18 தமிழின எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தை அண்ணன் சீமானின் தலைமையில் நடத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வருகிறோம். இதுல சிக்கல் எங்க வருதுன்னா, இப்ப நமக்கு களத்துக்கு பக்கத்துல தான் நம்ம அறையெடுத்து தங்கியிருக்கிறோம். நேற்றைய தினம் நம்முடைய புலிக்கொடி நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியை அந்த மாநாட்டு திடலை சுற்றி சில பல கிலோமீட்டர் தூரத்திற்கு முறைப்படி அனுமதி வாங்கி அந்த கொடியை நடுவதற்கான வேலையை நாம் செய்து வந்தோம். இதை செய்து வந்ததை பார்த்து பொறுக்காத ஆளும் வர்க்கம் தன்னுடைய காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு சொந்த காசை போட்டு உரகத்துல பிச்சை எடுத்து கொடி நடுவதற்கான அந்த வேலையை செய்து வருகின்ற போது குறுக்க காவல்துறை கொடியை நடாதீங்க, கொடியை எடுங்க, நீங்க அப்படி நட முடியாது, இது மாநகராட்சிக்குள்ள வருது, இதுக்கு இங்க கொடி நடணும்னா நீங்க அங்க போய் அனுமதி வாங்கணும், நீங்க இங்க போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நட்ட கொடிகளை புடுங்கி கொண்டு போவது, அல்லது கொடி நடுகின்ற போது காவல்துறையை மிரட்டி உருட்டி அந்த நட்டு கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன தம்பிகளை மிரட்டி விரட்டுவது, இது போன்ற வேலையெல்லாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். நம்முடைய தலைமையை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கூட போய் காவல்துறை தரப்புல பேசி ஒவ்வொரு இடத்திலும் போராடியே நம்ம அனுமதி வாங்குவதா? ஏண்டா மாநாட்டுக்கு முறைப்படி நாங்க அனுமதி வாங்கணுமா வாங்கலையா? நீங்க சொல்லுங்க. முறைப்படி அனுமதி வாங்கியிருக்குது. ஒரு பொதுக்கூட்டம் போட்டா அந்த கூட்டத்தின் திடலை சுற்றி கொடி நடுவது இயல்புதானே. பதாகை வைப்பதோ சுவரொட்டி ஒட்டுவதோ அந்த பொதுக்கூட்ட திடலை ஒட்டி கொடி நடுவது இயல்பானதுதான். இது நாம் தமிழர் கட்சி மட்டுமில்ல, மாற்று கட்சிகள் எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் அந்த கொடியை நடுவது இயல்பு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பல்வேறுபட்ட திசைகளில் இருந்து அந்த கூட்டத்திற்காக வரக்கூடிய உறவுகள் வழி தெரியாமல், ஒருவேளை அடையாளம் தெரியாமல், எந்த பாதையில போகணும் தெரியாம இருந்தாங்க அப்படின்னா அந்த கொடி நடுகின்ற அந்த வழியை பின்பற்றி அப்படியே கூட்டத்துக்கு சேருவாங்க. இது இயல்பான ஒன்றுதான். ஆளுகின்ற கட்சி திமுக கடந்த காலத்துல போட்ட மாநாடுகளாகட்டும், மற்ற அத்தனை கட்சிகளாகட்டும், எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் கொடி நடுவதற்கு அனுமதி தருகின்ற இந்த காவல்துறை, இந்த ஆளும் வர்க்கம், அது என்னடா நாம் தமிழர் கட்சியை பார்த்தா மட்டும் உங்களுக்கு இலக்காரமா தெரியுதாடா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அப்ப வெகு வேகமாக வளர்ந்து வருகின்ற நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி யாருடைய கண்ணை உறுத்துகிறதோ இல்லையோ, குறிப்பாக திமுகவினுடைய கண்ணை ரொம்பவே உறுத்துகிறதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நடாதீங்க, நாளைக்கு நடுங்க, இங்க நடாதீங்க, அங்க நடாதீங்க, கொடி நடாதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் அடக்குமுறையை பார்க்குறப்ப அந்த காணொலியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப கோபம் வருது. ஏன்டா என்னதான்டா நம்ம பண்றது? நம்ம எல்லாவற்றுக்கும் போராடுவதான ஒரு பெரிய கோபம் வருகிறது. இதே தினத்துல மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குழுன்னு ஊட்டிக்கு குடும்பத்தோட ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போயிருக்கிறார். நீங்க போய் பாருங்க. நாங்க காணொலி எடுத்து வீடியோ எடுத்து நான் கீழே போடட்டுமா? போய் பாருங்க. ஊட்டி முழுவதும் மலையில கீழே தொடங்கி மேல வரைக்கும் தொடர்ச்சியா திமுகவுடைய கொடிகள் நடப்பட்டிருக்கிறது, சுவரெழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது, பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்க அனுமதி வாங்குனீங்களா? அனுமதி வாங்குனீங்களா? அப்ப ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புங்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு சட்டம், நாம் தமிழுக்கு ஒரு சட்டமா? உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? எங்கடா உங்க அனுமதி கடிதம்? அப்ப அவர் போய் 10 நாள் மிஸ்டர் ஸ்டாலின் தங்கினார்னா 10 நாளும் உங்க கொடி பறக்கும், திமுக கொடி பறக்கும். ஆனா நாங்க வருஷத்துல ஒரு நாள் ராடே, இந்த நாள் எங்களுக்கு அவ்வளவு முக்கியமான நாள் மே 18. இதே தினத்தில் தான்
ஒட்டுமொத்த எங்கள் தமிழீழ உறவுகள் 1.5 லட்சம் பேர் முள்ளி வாய்க்கல்ல. அதுவும் மிஸ்டர் ஸ்டாலின், உங்களுடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து போர் முடிஞ்சு போச்சுன்னு அறிவிச்சதை நம்பி வெளியில வந்த உறவுகள் தான் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த தினத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பிச்சை எடுத்து நாங்கள் போராடி அதுக்கு இடத்துக்கு அனுமதி வாங்கி கஷ்டப்பட்டு மேடை போட்டு கொடியை நட்டு உறவுகளை திரட்டி கூட்டம் போடலான்னு பார்த்தா ஏன்டா இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, கோபம் வருகின்ற அளவுக்கு தான் இந்த சம்பவங்கள் போய்கிட்டு இருக்கு. நாங்க ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்கிறோம். இந்த அடக்குமுறைகள், இந்த ஒடுக்குமுறைகள் இனி வருகின்ற காலங்களிலும் தொடரும் என்று சொன்ல் நீங்கள் வழக்கு போட்டாலும் பரவாயில்லை. மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, இதே அடக்குமுறை தொடர்ந்தால் இனி தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கொடி எந்த இடத்திலும் பறக்காது. நீங்க பொதுக்கூட்டம் போட்டீங்க, மேடை போட்டீங்கன்னா நீங்க மேடை போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. கொடியை நட்டீங்கன்னா நட்ட கொடியை நாம் கட்சிக்காரர்கள் வெட்டி வீழ்த்துகின்ற வேலையை செய்து விடுகின்ற அந்த வாய்ப்பை நீங்கள் தந்துவிட வேண்டாம். எனவே இனி வருகின்ற காலங்களில் உங்க கையில் வச்சிருக்க காவல்துறை யாரு கையில வச்சிருக்கான்னு பார்த்தா ஸ்டாலின் தான் வச்சிருக்கிறார். நாட்டில் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய தினம் இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த நிமிடம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கூடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு பெண்மணி வந்து, ஒரு மூதாட்டி வந்து அணிஞ்சிருந்த நகை பணத்துக்காக வந்து வீடு பூந்து வந்து ஒருத்தன் வந்து வெட்டி கொண்டுட்டு போயிட்டான். அவனுடைய காலணிகள், பூட்ஸ் மட்டும் தான் வந்து அடையாளமா எடுத்திருக்காங்க. இனிமேல் தான் வந்து தேடணும், குற்றவாளியை தேடணும். அப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சாராய கடை விடிய திறந்து வைக்கிறீங்க, இவ்வளவு அட்டுழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கேட்டா வெக்கமே இல்லாம எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை தந்துகிட்டு இருக்கோம்னு பேசுறது வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது. அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆட்சி லட்சணம். அதனால காவல்துறைக்கு வேற வேலைகள் இருக்கு, அந்த வேலையை போய் பாருங்க. இதே கோயம்புத்தூர்ல எத்தனை இடத்துல வந்து கள்ளத்தனமா வந்து இரவு 10 மணிக்கு மேல அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி எத்தனை இடத்துல சாராய கடை விற்கிறான் நான் காட்டவா? எத்தனை இடத்துல வந்து 3 சீட்டு லாட்டரி விற்கிறான் காட்டவா? ஸ்பாங்கிற பேர்ல வந்து என்ன அநியாயம் பண்றான் நான் காட்டவா? அப்ப இதையெல்லாம் கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாத காவல்துறை இன்னமும் கூட எத்தனை இடத்துல வந்து கனிம வளத்தை வெட்டி விற்கிறான், அனுமதியை மீறி, சட்டத்தை மீறி மணலை வந்து அள்ளி விற்கிறானே, கொள்ளையடிக்கிறானே, இதையெல்லாம் கண்டிப்பதற்கு துப்பு இல்லாத, நேரம் இல்லாத காவல்துறை கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நாம் கட்சிக்காரன் கூட்டம் போட்டோம்னா, ஒரு கொடியை நட்டோம்னா உடனே வந்து கழட்டு வேறு எதையுமே கலட்டுவதற்கு துப்பு இல்லாத காவல்துறை நாம் கட்சி கொடியை கழட்டுறத உங்களால என்ன முடியும்? வேற என்ன கழட்ட முடியும்? கேட்க தோணுதா இல்லையா? அதனால இந்த பகுதியில் வந்து இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட உறவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இப்பவே வந்து அணியமாயிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் இன்னும் அதிகமானவர்கள் வர இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறோம், இத்தனை அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை தாண்டி நாம் இன்னும் வீரியமாக, இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் பெருந்திரளாக நாம் கோவை கொடிசியா திடலை நிறைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே உறவுகள் அங்கங்கிருந்து கிளம்புவதற்கான ஆயத்த பணியில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். 10 பேருந்து வந்து பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா தயவு செய்து 10 ஒரு 20ஆகவாது மாற்றுங்கள். இன்னும் அதிக எண்ணிக்கையில் திரண்டு கோவை மாநகரில் நாம் பெருந்திரளாக திரள்வதற்கான வேலையை நாம் இன்னும் அதிகப்படுத்துவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.